1980 8 வயசில் நான் கால் எடுத்து வச்சேன். அப்போ பார்த்தீங்கன்னா கிரவுண்டு வந்து மழை பெஞ்சாலும் ஒரு புல் பெய்ந்து இந்த ஃபாரின் கிரவுண்டு மாதிரி இருக்கும். இந்த மைதானத்திற்கு ஒரு பாரம்பரியம் இருக்குது. இந்த கிரவுண்டில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்டு வெளியே வருவாங்க, கோச்சஸாக வருவாங்க. ஃபுட்பால் கேட்டகரியில் மொத்தம் ஆல்மோஸ்ட் ஒரு 20 பேருக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் அப்பாயின்மெண்ட் கிடச்சிருக்கு. இந்த கிரவுண்ட் மூலயமா ப்ராக்டிஸே பண்ணுறேன். நான் இந்த கிரவுண்ட் தான் எனக்கு ஹெல்ப்பாக குத்திச்சு. எனக்கு கோடம்பாக்கத்தில் தான் நான் தங்கியிருக்கேன். ட்ரஸ்ட்புரம் கிரவுண்டில் நான் ப்ராக்டிஸ்க்கு வருவேன் ரன்னிங்க்கு. இந்த கிரவுண்டு வந்து நிறைய பேருக்கு உருவாக காரணமாக இருக்குது. 7 பேர் 8 பேர் வந்து அக்கௌண்ட்ஸ் ஜெனரல் ஆஃபீஸ் ஆடி இருக்காங்க, இன்கம் டேக்ஸ் ஆடி இருக்காங்க, ரிசர்வ் பேங்க் ஆடி இருக்காங்க, ICF ஆடி இருக்காங்க. அது இல்லாமல் வேறு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் விளையாடி இருக்காங்க. இது வந்து நான் ஒரு 1.5 years மேலே அத்லெட்டிக்ஸ் வந்து ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கேன். நான் ட்ரஸ்ட்புரம் கிரவுண்டில் ஃபுட்பால் விளையாடுறேன். நான் இங்கே டெஸ்ட்புரம் கிரவுண்டில் வந்து 1 year அத்லெட்டிக் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். நான் ஃபுட்பால் இங்கே விளையாடுறேன் டெஸ்ட்புரம் கிரவுண்டில். இந்த கிரவுண்டில் வந்து நான் வந்து அத்லெட்டிக்ஸ் வரேன். நாங்கள் கிரவுண்டில் ஃபுட்பால் ஆடுறேன். டெஸ்ட்புரம் கிரவுண்டில் ஃபுட்பால் கோச்சிங் விளாட்றோம். ஃபுட்பால் மாத்திரம் இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டில் வந்து திரு ராஜான்னு ஹிந்துவில் ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் ரிப்போர்ட்டர். அவர் தான் சென்னையில் நடக்கிற எல்லா ஈவெண்ட்ஸும் கவர் பண்ணுறவர் ஃபுட்பாலில். அவர் வந்து இங்கே கிரிக்கெட் ஆடி இருக்காரு. நல்ல லீக்குக்கு, கிரிக்கெட் லீக்குக்கு ஆடுற பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் இங்கே ஆடி இருக்காங்க. கிரிக்கெட் இல்லை, ஃபுட்பால் இல்லை, அத்லெட்டிக்ஸு, சிலம்பம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிலம்பம் வந்து ஒரு மேஜர் ஸ்போர்ட்டாக நம்ம கிரவுண்டில் இருக்குது. இங்கே நிறைய ஸ்டூடெண்ட் வந்து நிறைய விஷயம் பண்ணுறாங்க. ஃபுட்பால், சிலம்பம் எல்லாம் நிறைய பண்ணுறாங்க. நம்ம ஸ்டேட்டில் வந்து நிறைய பேர் இப்போ ஸ்போர்ட்ஸ்மேன் உருவாக்குறாங்க. அப்படி இருக்கிற ஒரு அரசு வந்து இந்த விளையாட்டு திட்டலுக்கு வந்து ஏன் ஒரு பாராமுகம் காட்டுறாங்கன்னு தெரியல எனக்கு. கிரவுண்டில் வந்து தண்ணி நிற்காம இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து தண்ணி நிற்கிறதுனால இங்கே கோச்லாம் வந்து கிளாஸ் கட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் ஊதுறாங்க. அதுக்கப்புறம் கால்லாம் தேஞ்சு போயிடுது. நான் ஃபுட்பால் இங்கே விளையாடுறேன் டெஸ்ட்புரம் கிரவுண்டில். இங்கே ரொம்ப மழை பெய்யறதுனால கீழே பள்ளம் தான் இருக்கிறதுனால விளையாடும் போது கீழே விழுந்துடுறோம். இதுமாரி மழை பெய்யறதுனால இங்கே சரியாக எல்லாரும் ஆட முடியல. இதுமாரி கோச்சிங்கும் லீவ் விட்டுறாங்க. கீழேனா அடிபட்டு கால் ஃபுல்லாக புண்ணா இருக்குது எல்லாருக்குமே. தண்ணிலாம் நிற்கிறதுனால நான் நிறைய வாட்டி நான் கீழே விழுந்திருக்கேன். அதனால 2 நாளைக்கு என்னால் வர முடியல. இங்கே கிரவுண்டில் ஃபுல்லாக தண்ணியாக ஆயிட்டு மேடு பள்ளமாக இருக்குது. நல்லா சரியாக ஓட முடியல. நான் கீழே விழுந்து கூட எனக்கு நிறைய ரத்தம்லாம் வந்துச்சு. இங்கே கிரவுண்டில் வந்து நிறைய தண்ணிங்க சேர்ந்ததுனால நாங்களாம் கீழே விழுந்து இதுவாகிறது. அப்புறம் கோச் நிறைய நாள் லீவ் தராரு. இப்போ ரெய்னி சீசனுங்கிறதுனால அடிக்கடி நிறையா மழை பெஞ்சு நாங்களுக்கு நிறைய நாள் ஆல்ரெடி லீவ் வந்தது. அதுவும் இல்லாமல் இங்கே வந்துட்டு மழை பெஞ்சுன்னா ரொம்ப நாள் வந்துட்டு தண்ணியும் நல்லா தேங்கி நிற்கிது. அதனால எங்களால் ஒழுங்காக ஓட முடியல. சில டைம் நாங்கள் வழுக்கி கூட விழுந்துடுறோம். அதனால் இந்த தண்ணியெல்லாம் ட்ரெயின் ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் ஓடுறதுக்கும் நல்லா இருக்கும். இந்த கிரவுண்டில் வந்து நான் வந்து அத்லெட்டிக்ஸ் வரேன். அப்பப்போ இந்த தண்ணிலாம் இந்த பள்ளத்தில் தேங்குறப்ப எங்களால் ஓட முடியல. என் ஃப்ரெண்ட்ஸால் ஷூலாம் நனைஞ்சிடுது. அதுக்கப்புறம் கோச் வந்து சில நேரம் லீவ் விட்டுறாரு. நான் டெஸ்ட்புரம் கிரவுண்டில் ஃபுட்பால் விளையாடுறேன். இதுமாரி அடிக்கடி மழை பெய்யறதுனால கிரவுண்டு ஃபுல்லாக தண்ணி ஆயிடுது. கிளாஸ் அடிக்கடி லீவ் விட்டுறாங்க. நாங்கள் கிரவுண்டில் ஃபுட்பால் ஆடுறேன். தண்ணியாக இருக்கிறதுனால ஷூலாம் சேராகி பிஞ்சுது. மழை பெய்யறதுனால அடிக்கடி கோச் வேறு லீவ் விடுறாங்க. நல்லா ஒழுங்காக ப்ராக்டிஸே பண்ண முடியல. மழை பெஞ்சா ரொம்ப தண்ணி நிற்கிது. தண்ணி நிற்கிறதுனால வலிக்கு கீழே வந்து காலில் அடிபட்டுருது. கிட்டத்தட்ட மழை பெஞ்சு வந்து ஒரு 10 days ஆச்சு. ஆனாலுமே தண்ணி இங்கே அப்படியே இருக்குது. ஸோ இந்த கிரவுண்டு வந்து நிறைய பேருக்கு உருவாக காரணமாக இருக்குது. ஸோ அந்த கிரவுண்டு இப்படி இருந்தால் அது கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது. MP ஃபண்ட்லேருந்து அலாட் ஆகிருக்கு, MLA ஃபண்ட்லேருந்து அலாட் ஆகிருக்கு. பட் ஆனால் எல்லாமே வந்து பண்ண பிறகும் இந்த கிரவுண்டுடைய கண்டிஷன் வந்து ஃப்ரம் பேட் டு வேர்ஸ் தான் போயிருக்கு. இந்த கிரவுண்டு வந்து மழையில் வந்து சரி பண்ணது வந்து ஒரு 6 months ஆச்சு. பட் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. இப்போ தான் சரி பண்ணாங்க. ஆனால் சரியாகிற மாதிரி சுத்தமாக தெரில. மழை பெய்யறதுனால கொஞ்சம் கோச்சிங்லாம் லீவ்லாம் விட்றாங்க. மழை பெய்யறதுனால எங்கள் ஃபுல்லாக கிரவுண்டில் தண்ணினா நிற்கிது. அப்புறம் வழுக்குது, ஒழுங்காக விளையாடவே முடியல. இப்போ தான் ரெடி பண்ணாங்க, ஆனால் திரும்பி அதே மாதிரி ஆகுது. நாங்கள் கீழே விழுந்து வாரிடுறோம். இந்த பள்ளத்தெல்லாம் சரி பண்ணால் நாங்கள் நல்லா ஓட முடியும். ஒரு சாதாரண ஒரு 5 நிமிஷம் ட்ரிசிலுக்கு வந்து தண்ணி வெளியே போக மாட்டேங்குது. அவுட்லெட் இல்லாத காரணத்தால் தண்ணி தேங்கி நிற்குது. அது இல்லாமல் இப்போ இரவு நேரங்களில் என்ன செய்யுது, ஒரு சமூக விரோத கூடார மாதிரி ஆயிடுச்சு.
மழை பெஞ்சு ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது. ஆனாலும் இப்போ தண்ணி இன்னும் தேங்கிட்டு தான் இருக்குது. இதோ இப்போது இது வந்து கடைசியாக ஒரு ஐ திங்க் 4 or 5 days முன்னாடி பெஞ்சது. அதுவே இன்னும் தேங்கி தான் இருக்குது. இந்த மாதிரி இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 1.5 years மேலே அத்லெட்டிக்ஸ் வந்து ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து என்னோட ஈவெண்ட் வந்து எக்ஸ்ட்ரா 400. இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது வந்து மழை பெஞ்சதுன்னா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் கிரவுண்டில் பார்த்தாலும் தெரியும், ரொம்ப மேடு பள்ளமாக லைக் அன்ஈவனாக இருக்கும். எங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த ஒரு ஸ்ட்ரெச் தான் எங்களுக்கு முடியும். இப்போ 400 அத்லெட்ன்றனால லேப் போடுறது வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இங்கே ஒரு ஸ்ட்ரெச் 100 meters மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எங்களுக்கு அந்த எண்டூரன்ஸ் ட்ரைனிங்ன்றது சுத்தமாக இல்லாமல் போயிடும். அப்போ அந்த மீதி 300மே எங்களுக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ இந்த கிரவுண்ட் வந்து எங்களுக்கு லெவல் பண்ணி கொடுத்தாலோ இல்லை வந்து ஈவென்ட் பண்ணி கொடுத்தா வந்து எங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் எங்களோட ஈவெண்ட்ஸ் இன்னும் பெட்டராக பண்ணுவோம். நான் இங்கே டெஸ்டபுரம் கிரவுண்டில் வந்து 1 year அத்லெட்டிக் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இந்த கிரவுண்ட் வந்து ஃபுல்லாக தோண்டி பள்ளமாக இருக்கும். மழை பெஞ்சா ஒரு 1/2 hour மழை பெஞ்சாலே வந்து டக்குன்னு ஃபுல்லாக தண்ணி ஆகிடுறது, அங்கங்கே பள்ளமாக இருக்குது. சும்மா வார்ம் அப் ஸ்லோவாக ஓடினா கூட நிறைய பேர் அடிபடுறது அந்த மாதிரிலாம் இருக்கும். எல்லா இடத்துலையுமே ஓட முடியாது. ஸோ கிரவுண்டோட அளவே கம்மியாகும். ஸோ எல்லாரும் பள்ளமாக இருந்தனால. நான் அத்லெட்டிக்ஸ் பண்ணுறேன். என்ன ஈவெண்ட் பண்ணுறேன்னா 200, 400 பண்ணுறேன். நான் இப்போ ரீசெண்டாக இப்போ தான் 2024 நேஷ்னல் பார்ட்டிசிபேட் பண்ணேன். நான் அதில் 2 கோல்டு 1 சில்வர் வச்சேன். நான் அதில் என் பர்சனல் பெஸ்ட்டு. இந்த கிரவுண்டு என்ன குறை சொல்கிறதுனா இங்கே தண்ணி ரொம்ப தேங்குது. எப்படி சொல்கிறதுனா ஒரு 3 hour மழை பெஞ்சாவே இந்த இடத்துல தேங்குறதுனால எங்களால் ரெப்புடேஷன் பண்ண முடியல கிரவுண்டில். அதனால எப்படி சொல்கிறதுனா இப்போ சப்போஸ் தண்ணி வந்துச்சு, இப்போ ஒரு 2 நாள் மழை பெஞ்சுன்னா காயத்துக்கே ஒரு 10 நாள் ஆகும். ஒரு 1.5 week ஆயிரும் காயத்துக்கு. நாங்கள் ரெப்புடேஷன் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வேஸ்ட்டாக போயிடுச்சு எங்களுக்கு. கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். இந்த கிரவுண்ட் மூலயமா ப்ராக்டிஸே பண்ணுறேன். நான் இந்த கிரவுண்ட் தான் எனக்கு ஹெல்ப்பாக குத்திச்சு எனக்கு. நான் எதனாலனா நான் 400 இங்கே தான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். என் பர்சனல் பெஸ்ட்டு 52.81 பண்ணுறேன் நான் 400 மீட்ரு. 200 மீட்ரு இது 23.04 பண்ணேன். அப் அண்ட் டவுன் இருக்குது, நம்பி ஓட முடியல பசங்க. ஃபுட்பால்லையும் விளையாடுறாங்க, கிரிக்கெட்லேயும் விளையாடுறாங்க, அத்லெட்டிக்ஸ்லையும் விளையாடுறாங்க. ஃபிட்னஸ் கிளாஸ் வந்தாலும் அவங்களும் விளையாடுறாங்க. ஏன்னா அப் அண்ட் டவுன் இங்கே நிறைய இருக்குது. இங்கே கிரவுண்ட் மெயின்டெனன்ஸ்னு யாருமே இல்லை. இப்போ திடீர்னு ஓடும்போது ட்விஸ்ட் ஆயிடுச்சுன்னா அவங்க ஃப்யூச்சர் போயிடும். அதனால கிரவுண்டு கொஞ்சம் பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா பசங்க நிறைய பேர் வருவாங்க, ப்ராக்டிஸ் பண்ண வருவாங்க. ஏர்லி மார்னிங் 3லேருந்து 5 மணி மட்டும் கார்லாம் உள்ளே வந்து ஓடுது. அது கொஞ்சம் நிப்பாட்டணும். சப்போஸ் நாங்கள் கேட்க போனால் ஒரு தேவையில்லாத கெட்டவத்தெல்லாம் பேசுகிறாங்க, அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். கேட்டை போட்டலாம். 2 வீலர் வராங்க, கார் வராங்க, இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ப்ராக்டிஸ் பண்ணும்போது எங்களுக்கு பயமாக இருக்குது. நல்ல ஸ்டெப் எடுத்து இந்த விளையாட்டு மைதானத்தை பழைய மாதிரி ஆக்கி நல்ல வீரர்களை உருவாக்குற ஒரு இடமா மாற்றணுன்றது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் இதை ரெடி பண்ணி தரணும். பண்ணி தருவீங்கன்னு நம்புகிறோம்.